நிலையில் தற்போது தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதியில் உருவாயிருக்கக்கூடிய அந்த நிலவி வரக்கூடிய ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி காரணமாக தமிழகத்தில் இன்று பல்வேறு மாவட்டங்களுக்கு மிக கனமழைக்கான எச்சரிக்கையும் இன்று அதிகாலை வரை ரெட் அலர்ட் எச்சரிக்கை 3 மாவட்டங்களுக்கும் விடுக்கப்பட்டிருக்கின்றது. இதன் காரணமாக நேற்று முழுவதுமே தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களிலும் தொடர்ந்து மிக கனமழை என்பது பதிவாகி வந்தது. ஒரு சில மாவட்டங்கள்ல அதிகனமழைக்கான மழை பதிவாகி வந்த நிலையில் தற்போது பள்ளிகளுக்கு விடுமுறையானது அளிக்கப்பட்டிருக்கின்றது. குறிப்பாக மதுரை மற்றும் கடலூர், திண்டுக்கல் ஆகிய 3 மாவட்டங்களில் பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறையானது அளிக்கப்பட்டிருக்கின்றது. அதே போன்று திருநெல்வேலி, தென்காசி, தூத்துக்குடி, தஞ்சாவூர், விழுப்புரம் ஆகிய 5 மாவட்டங்கள்ல பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கும் விடுமுறையானது அளிக்கப்பட்டிருக்கின்றது. குறிப்பாக மொத்தமாக 8 மாவட்டங்களுக்கு பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறையானது தமிழகத்தில் அளிக்கப்பட்டிருக்கின்றது. 5 மாவட்டங்களுக்கு பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு விடுமுறையானது அளிக்கப்பட்டிருக்கின்றது. குறிப்பாக இன்றைய தினம் நேற்றிலிருந்து இன்று அதிகாலை வரை 3 மாவட்டங்களுக்கு அதிகனமழைக்கான சிவப்பு நிற எச்சரிக்கையானது விடுக்கப்பட்டிருக்கின்றது. அதாவது திருநெல்வேலி, தென்காசி, தூத்துக்குடி ஆகிய 3 மாவட்டங்களுக்கும் சிவப்பு நிற எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருந்த நிலையில் அந்த 3 மாவட்டங்களுக்கும் பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு இன்றைய தினம் விடுமுறை அளிக்கப்பட்டு மாவட்ட ஆட்சியர்கள் உத்தரவு தெரிவித்திருக்கிறார்கள். தொடர்ச்சியாக புதுவை, காரைக்கால் பகுதிகளிலும் இன்றைய தினம் பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு விடுமுறையானது அளிக்கப்பட்டிருக்கின்றது. தொடர்ச்சியாக தற்போது தென் தமிழகத்தை நோக்கி ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி என்பது தற்போது நகர்ந்து வருகின்றது. இதன் காரணமாக இன்று தென் தமிழக பகுதியை சேர்ந்த தென் மாவட்டங்களுக்கு அதிகப்படியான மழைக்கு வாய்ப்பு இருப்பதாக ஏற்கனவே சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருந்தது. இந்த நிலையில் தொடர்ச்சியாக தற்போது தென் மாவட்டங்களாக இருக்கக்கூடிய தென்காசி, தூத்துக்குடி, திருநெல்வேலி ஆகிய 3 மாவட்டங்களுக்கும் இன்றைய தினம் பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு விடுமுறையானது அளிக்கப்பட்டிருந்தது. ஏற்கனவே பள்ளிகளுக்கு நேற்றைய தினம் விடுமுறையானது அளிக்கப்பட்டிருந்த நிலையில் தொடர்ச்சியாக இன்றும் இந்த 3 மாவட்டங்களுக்கு பள்ளி, கல்லூரிகளுக்கு விடுமுறை அளிக்கப்பட்டிருக்கின்றது. அதே போன்று தஞ்சாவூர் மாவட்டத்திலும் பள்ளி, கல்லூரிகளுக்கும் விழுப்புரம் மாவட்டத்திலும் பள்ளி, கல்லூரிகளுக்கு விடுமுறை என்பது அளிக்கப்பட்டிருக்கின்றது. குறிப்பாக இன்றைய தினம் தென் தமிழகத்தில் பல்வேறு இடங்கள்ல மிக கனமழைக்கான வாய்ப்பு இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. குறிப்பாக மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களாக இருக்கக்கூடிய நீலகிரி, கோயம்புத்தூர், திருப்பூர், தேனி, திண்டுக்கல், மதுரை, விருதுநகர், ராமநாதபுரம், சிவகங்கை உள்ளிட்ட மாவட்டங்கள் மற்றும் தென்காசி, தூத்துக்குடி, திருநெல்வேலி ஆகிய மாவட்டங்களிலும் இன்றைய தினம் கனமழைக்கான வாய்ப்பு இருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கின்றது. இதன் காரணமாக தொடர்ச்சியாக இன்றைய தினம் பல்வேறு மாவட்டங்களுக்கு பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு விடுமுறையானது அளிக்கப்பட்டிருக்கின்றது. வருகின்ற 18ஆம் தேதி வரை தமிழகத்தை பொறுத்தவரை மழைக்கான வாய்ப்பு தொடரும் என ஏற்கனவே வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருந்த நிலையில் தென் தமிழகத்தை நோக்கி தற்போது உருவாகியிருக்கக்கூடிய அந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி என்பது தற்போது நகர்ந்து வருகிறது. இதன் காரணமாக இன்றைய தினம் பல்வேறு மாவட்டங்களுக்கு விடுமுறை என்பது அளிக்கப்பட்டிருக்கின்றது. குறிப்பாக திருவண்ணாமலையை பொறுத்தவரை நேற்று கனமழைக்கான எச்சரிக்கை என்பது விடுக்கப்பட்டிருந்த நிலையில் இன்று திருவண்ணாமலை மாவட்டத்தில் மிதமான மழைக்கான வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கின்றது. இன்னைக்கு விவரங்களுக்கு நன்றி லிபிகா.